மெயினாக வந்து அல்சர்னு சொல்லுவோம். அது வந்து சிறுகுடலில் தான் இருக்கும் முதல் பார்ட்டில். அதில் பார்த்தா எண்டோஸ்கோப்பியில் கம்ப்ளீட்டாக அது தெரிஞ்சிடும். அதை வச்சு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தோம்னா அவங்களுக்கு பூரணமாக குணமடைஞ்சிருவாங்க. அதே மாதிரி இந்த வியாதிக்கு எல்லாமே ஒரு காரணம் என்னென்னா ஹச் பைலோரின்னு ஒரு கிருமி. அந்த கிருமிகள் இருக்குதா இல்லையான்னு அப்படின்னு பார்க்குறக்கு எண்டோஸ்கோப்பியில் ஒரு ஏண்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம் இரைப்பையில். அதுலேருந்து ஒரு சின்ன சதையை டெஸ்ட்டுக்கு எடுத்து அதை டெஸ்ட்டு பார்த்தோம்னா அது பாசிட்டிவ்னு வந்ததுன்னா அந்த கிருமிகள் இருக்கும். இதில் பெயின் அப்படின்னு வந்து இந்த அல்சர் இருக்கிறவங்களுக்கு 90% அந்த கிருமிகள் இருக்கும். ஸோ அதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட் 3 ட்ரீட்மெண்ட் லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம வந்து மாத்திரையாக குறைஞ்சது ஒரு 21 நாள் சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் குறைஞ்சது 2 வாரமாவது சாப்பிட்டோம்னா இது பூரணமாக குணமடைஞ்சிரும். முந்தியெல்லாம் இதுக்கு வந்து ஆப்ரேஷன் நம்ம ஏன்னா இந்த அல்சர் வந்து இரைப்பையும் சிறுகுடல் சேர்கிற இடத்துல வந்து சுருக்கி அப்புறம் சாப்பாடு உள்ளே போகாமல் அப்படியே தள்ளிடும். அதனால் வயிறு பெருசாகி வாந்தி எடுத்துகிட்டே இருப்போம், சாப்பிடவே முடியாது. அதுக்கு வந்து முந்தியெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருப்போம். இப்போ வந்து இந்த எண்டோஸ்கோப்பினால் நம்ம இந்த ஹச் பைலோரி ட்ரீட்மெண்ட்னால் அந்த ஆப்ரேஷன்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. நம்ம மாத்திரை வழியாகவே சரியாயிடும். 90% இப்போ ஆப்ரேஷனை இந்த மெத்தடில் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம்.